எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு என்எம் பால்பாண்டி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். ராஜநிலை நேயர்கள், ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று நமது ராஜநிலை ஜோதிட குழுமத்தின் சார்பாக 20வது கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிற்கு எனக்கும் வாய்ப்பு கிடைத்த இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, என்னுடைய ஆசான் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இன்றைய சிறப்பை ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கேன். அதாவது இயற்கை சக்தி, குறைந்த எண்களும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். இது வரைக்கும் எல்லாரும் என்னென்னமோ பேசியிருப்போம். மேக்சிமம் ஒரு இந்த எண்களால் இந்த பலம் நடந்துருச்சு, இந்த பலம் நடந்துச்சு, இவங்களை வெற்றி பெற்றாங்க அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் பாசிட்டிவா நிறையா பேசியிருக்கோம், நெகட்டிவை பற்றி இந்த வரைக்கும் பேசுனதில்லை. அந்த மாதிரி நெகட்டிவா சில எண்கள் வேலை பார்க்குது, ஏன் நம்மளுடைய வெற்றிக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, மக்களுக்காக இந்த எண்கள், நான் இன்னைக்கு சொல்ல போற எண்கள் உபயோகப்படுத்துறவங்க அவங்களோட அனுபவத்துல பார்த்தா தெரியும், இந்த எண்கள்னாலதான் இது தடைப்படுதோ அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும். நான் சொல்ற எண்களை இன்னைக்கு இந்த எண்களால இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம நெகட்டிவா செயல்படும் எண்கள் அப்படின்ற, அதான் இயற்கை சக்தி குறைவான எண்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், மிக சிறப்பான எண், அது சூரியனோட எண், ராஜாவோட எண் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். மிக சிறப்பான எண் தான். அந்த எண்ணோட பலன் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும், டக்குன்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த நபருக்கு தலைக்கணம், தான் என்ற ஆணவம், கர்வம் இதெல்லாம் ஏற்பட்டு சில சிக்கல்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள், பகை ரீதியான சிக்கல்கள், நண்பர்கள் ரீதியான பகையை ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில சிக்கல்களை அடுத்தடுத்து ஒரு சிக்கல்களை கொடுத்து அவருடைய ஏற்பட்ட அந்த முன்னேற்றத்தை அப்படியே வீழ்ச்சி, சரிவடைய செய்யக்கூடிய ஒரு எண். அதனால அந்த எண் உபயோகப்படுத்துறவங்க மேக்சிமம் தன்னுடைய ஆணவம், கர்வம் இதுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தா அந்த எண்கள் சிறப்பான வேலை பார்க்கும். இதெல்லாம் நெகட்டிவா வேலை பார்க்கக்கூடிய இது. அதை கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்கு உண்டான ஐடியா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 3 குருவோட எண், மிக சூப்பர் அருமையான எண் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே 3 மிக ஒரு அருமையான எண், குருவோட எண். ஏன்னா இன்னைக்கு குரு இல்லாம எதுவுமே, குரு பார்வை இருந்தாலே போதும், கோடி நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம இதுல சொல்லியிருக்காங்க. குரு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ராஜநிலை ஜோதிடமே நாம ஒரு குருவை வச்சுதான் வந்திருக்கோம். அதனால குரு மிக முக்கியம். அதே நேரத்துல இந்த 3ஆம் எண், அந்த தனிச்சு அந்த 3 பயன்படுத்தும் போது அது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அப்படின்னு, இதுல நல்ல விஷயம் அப்படின்னு இருக்கு. அதாவது நோய், உடல் ரீதியான பிரச்சனைகள் அவ்வளவு சீக்கிரம் வராது.
குடும்ப வாழ்க்கையில ஓரளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க, நல்லபடியா போகும். ஆனா இவங்களுக்கு வந்து பணம் வந்து வீட்டுல தங்காது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம ஒரு குடும்பத்தை நடத்த தேவையான பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் வயசு ஏற ஏற இந்த எண்கள் பயன்படுத்துறவங்க, இல்லை இந்த 3ஆம் தேதியில பிறந்தவங்க அவங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி தீர்க்கம் நல்ல ஒரு யோசனை, நல்ல சிந்தனை பண்ணி தன்னுடைய ஒரு சொந்த முயற்சியால அவங்க அப்படியே வயசு, அதாவது அவங்க அடுத்தடுத்த அவங்களோட அனுபவம் அந்த வயது ஏற 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 அவங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி அதுக்கப்புறம் முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, ஆனா ஆரம்பத்துல வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய எண் அப்படின்றதுக்காக இந்த 3ஆம் எண்ணை சொல்லியிருக்கேன். ஆனா மிக நல்ல எண் தான். இருந்தாலும் இது நெகட்டிவா என்ன வேலை பார்க்குற விஷயத்த சொல்லியிருக்கேன். அடுத்து 5. 5 புதனோட எண் சொல்றோம். நம்ம இருந்தாலும் நல்ல ஒரு அருமையான எண் தான். அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய பலன் இல்லைனாலும் ஒரு நார்மலான பலன் கொடுக்கும். என்னதான் முன்னேறினாலும் அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுத்தாலும் ஒரு தலைமை பதவிக்கு வர முடியுமானா வர முடியாது. அதுக்கு கீழே ஒரு ஒரு கம்பெனியில பெரிய போஸ்டிங் வர ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு வேணா கொண்டு போகலாம், பெரிய சிஇஓ லெவலுக்கு கொண்டு போகாது. சரிங்களா? ஆனா ஒரு 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 போஸ்டிங் கொண்டு போகும். அவங்க எதிர்பார்க்குற லெவலுக்கு பெரிய ஹையஸ்ட் போஸ்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கு கீழேயே நிப்பாட்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு எண்கள் தரும் செயல்கள் தான் இது செய்யும். அடுத்து 7. 7 அப்படின்னாலே எல்லாருக்குமே 7 வந்து ஒரு அருமையான எண் தான். எல்லாருக்குமே வந்து 7 வந்து ரொம்ப விரும்புவாங்க மக்கள். நானே பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 777 வரும். எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதோட பிரச்சனை என்ன அப்படின்னா தொழில் அவங்க என்னதான் முன்னேறணும் இது பண்ணாலுமே ஒரு விருத்தியை கொடுக்காது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறதுக்கு உண்டான விருத்தியை கொடுக்காது. பொருள் விரயம், கொஞ்சம் கடன், அப்பப்போ உடல் ரீதியான நோய், அதாவது வியாதி, சின்ன சின்ன நோய்களை ஏற்படுத்துறது, இது மாதிரி நிறைய கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எண். ஆனா இந்த எண் வந்து தனித்த 7 அப்படின்ற ஒரு விஷயத்த பயன்படுத்துறப்ப நிறைய விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய எண். அதனால 7 உபயோகப்படுத்துறவங்க இல்லை 7ஆம் தேதி பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து 9. 9 மிக பலசாலி என்று சொல்லலாம். ஆனா ஆரம்பத்துல நிறைய செல்வாக்கு ஒரு புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா இடையில சில விஷயங்களால நல்ல புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை லாக் பண்ணி மாட்டி விட்டு அந்த செல்வாக்கு புகழ் எல்லாமே இழந்து கடைசியில் நம்ம திருவோடு ஏந்தக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு வரக்கூடிய எண் இது 9. மன தைரியம் அதிகமா இருக்கும், மன வலிமை அதிகமா இருக்கும், உடல் ரீதியா நல்ல ஒரு வலிமை கொடுக்கும். ஆனா சில இதே மாதிரிதான் அந்த அவங்களுடைய எந்த விஷயத்திலேயாவது ஒரு விஷயத்துல அவங்கள மாட்டி விட்டுரும். அதுல ரொம்ப கவனமா செயல்படணும். 9 உபயோகப்படுத்துறவங்களோ இல்லை 9ஆம் தேதி பிறந்தவங்களோ இதை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருந்தா அதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து 11. 11 உபயோகப்படுத்தலாம். முதல்ல நிறைய நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தொழில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. இன்னைக்கு அவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் என்ன ஆகும், ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அது 2 வருஷம் கழிச்சு அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். 3 வருஷம் கழிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஆனா அந்த 11 வந்து அந்த வேலையை செய்யாது. அப்படியே ஒரு அந்த லெவல்லே வச்சிருக்குமே தவிர தொழில் அடுத்த விருத்தி கொண்டு போகாது. அதனால 11 கொஞ்சம் இந்த அவங்க எமாலதான் முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு வேலை பார்க்காது, அது பிறருக்கு நடத்தி கொடுக்கும். இப்ப அவங்க பார்ட்னரா சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அவங்கள பார்ட்னருக்கு நல்லது நடத்தி கொடுத்துருமே தவிர அவருக்கு நல்லது நடத்தாது. அப்படிப்பட்ட ஒரு எண். அடுத்து 13. 13 அப்படின்றத சொல்லவே வேணாம்.
அந்த காலத்தை நமக்கு தெரிஞ்ச இந்த 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னு ஒரு படமே எடுத்தாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண் அது. இன்னும் சொல்லப்போனா சில கண்ட்ரில 13 அப்படின்ற ஒரு எண்ணை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது லிஃப்ட்ல இப்போ 20 மாடி இருக்குன்னா 12ஆம் நம்பர் அந்த 11 12 லிஃப்ட் ஏறிக்கிட்டே போகும். 12க்கு அப்புறம் 13ன்னு வராது, 12A அப்படின்னு வரும். அப்படி அந்த 13 எண்ணே பேன் பண்ணி கூட சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நியூமராலஜி அந்த எண்கணிதத்தை நம்பக்கூடிய நாடுகள் நிறைய இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி 13ஆம் நம்பர் இருக்கிறதுலே ரொம்ப மிக மோசமான எண் அப்படின்றத, ஏன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சரி, என்னதான் ஒரு எஃபோர்ட் போட்டாலும் அதை வீணாக்கிடும். நீங்க எதிர்பார்த்தது நடக்காது. அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண். சரிங்களா? அடுத்து 15. 15 அப்படின்றது நிறைய, அதாவது ஆரம்பத்துல ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி காமிச்சு நிறைய பகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண். ரெண்டாவது கடன், நண்பர்களுக்குள்ள பகைமை ஏற்படுத்துறது. ரெண்டாவது உயிருக்கும் சில நேரத்துல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எண் என்று கூட சொல்லலாம். இந்த 13 அதே மாதிரி 15 இன்னொன்னு 18 இந்த 3 எண் பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்துறவங்களுக்கு மேக்சிமம் இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு வண்டியில பைக்ல போனா காலில் அடிபடுறது, இந்த மாதிரி இடுப்புக்கு கீழே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நிறைய பேர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இடுப்பு கீழே ஒரு பிரச்சனையா கண்டிப்பான முறையில் உன் வாழ்க்கையில கொடுத்துரும். அது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு எண் பயன்படுத்துறது சிறப்பு இல்லை. அதே மாதிரி இந்த 13, 15, 18 பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேதியில பிறந்தவங்க கண்டிப்பா அவங்க காலில் அடிபட்டு இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அந்த கால் இடுப்பு கீழே ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்களுக்கு கண்டிப்பா ஆப்ரேஷனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதுக்கடுத்து 17 பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண். நிறைய சோதனையை கொடுத்து, நிறைய அவமானங்களை கொடுத்து, சரிங்களா, அதுக்கப்புறம் சில இவங்களுடைய யோசனையால, இவங்களுடைய புத்தி கூர்மையால கரெக்டா செயல்பட்டாங்கன்னா, எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம அடிபட்டோம் அந்த அனுபவத்தை கரெக்டா பயன்படுத்திட்டாங்கன்னா இவங்கள இந்த 17 பெரிய லெவல்ல கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான எண். சில விஐபிஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1777 இருக்கும். 1777 அந்த எண் உபயோகப்படுத்தினவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய லெவல்ல டாப் லெவல்ல கொண்டு இருப்பாங்க. ஆனா 1777 அப்படின்றது நிறைய கவுத்தி விட்டவங்களும் இருக்காங்க. தன்னுடைய அந்த இதை பயன்படுத்தினாங்கன்னா, அறிவை பயன்படுத்தி முன்னேறினவங்க இருக்காங்க நிறைய பேரு. அது அவங்களோட அனுபவத்தோட அறிவை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த உங்கள்கிட்ட கேட்டா சில விஷயங்கள் தெரியும் நமக்கு. 18 அதே மாதிரி நம்ம எப்படி இந்த 13, 15 மிக மோசமான எண் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த 18 மிக மிக ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு எண்ணுங்க. அந்த 18ஆம் தேதி இப்ப நான் ஒரு கிளைண்ட் அட்டன் பண்றேன்னா, அந்த இதுலயே நான் இது வரைக்கும் என்னோட அனுபவத்துல ஒரு 6 கிளைண்ட்டுக்கு பிறந்த தேதி 18 இருக்கும். 18ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னே 18ஆம் தேதி பிறந்தீங்கன்னா, அப்ப நீங்க பிறந்தப்ப நிறைய இழப்புகளை சந்திச்சிடும். உங்க அப்பாவோ அம்மாவோ நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னா, அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஆமா எங்க அப்பா சொத்தெல்லாம் அழிச்சிட்டாரு, எங்க அப்பா வீட்டுல யாரோ ஒருத்தவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அவங்க பிறந்தப்ப ஒரு பெரிய இழப்பை கொடுத்துதான் அது இது பண்ணும். நிறைய விஷயத்த அவங்களுடைய சிந்தனைகளை, அவங்களோட செயல்களை, அவங்களோட தொழிலை எல்லாத்தையுமே வீணடிக்கக்கூடிய, அதாவது ஒரு குடும்பத்துல சிக்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்லலாம். இந்த 18ஆம் தேதி பிறந்தவங்களோ 18 உபயோகப்படுத்துறவங்களோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
உடல் உபாதை, கடன், வியாதி, என்ன தொழில் விருத்தி இல்லாம, போட்டி பொறாமை, பகை, நிறைய விஷயத்துல லாக் பண்ணி விட்டுரும் இந்த 18. அவ்வளவு ஒரு சிறப்பான எண் இல்லைங்க, கொஞ்சம் கவனமா செயல்படும். அடுத்து 19 அப்படின்றப்ப வந்து இது வந்து 19 அப்படின்றது ஒரு நல்லது செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனா எதையுமே சின்னதா செய்யாது, எதையுமே பிராடா செய்யும், பெருசா தான் செய்யும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் வேணா சொல்லலாம். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா அப்படின்னு ஒரு இதுல இந்த உலகமே ஸ்தம்பிச்சது. இந்த உலகத்துல இருக்க எல்லா பேருமே வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துச்சு. சரிங்களா? அந்த கொரோனாவுக்கு உங்க வச்ச பெயர் பாருங்க, உலக அளவுல COVID-19 அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த 19 எண்ணோட வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டா தெரியும். COVID-19 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதோட என்னோட அந்த 19 பார்த்தீங்களா, உலகத்தையே கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் யாரும் வெளியில வர விடாத அளவுக்கு சம்பிச்சிருச்சு. உலக பொருளாதாரத்தையே வீழ்ச்சி அடை கொண்டு போயிருச்சு. அந்த மாதிரி நல்லது செஞ்சாலும் அதே மாதிரிதான். அந்த எண் வந்து நல்லது செஞ்சால் மிகப்பெரிய நன்மைகளை செய்யும், தீமைகளை கொடுத்தாலும் மிகப்பெரிய லெவல்ல தீமைகளை கொடுக்கும். அதனால அது கையாள்றது நமக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க். 19 எண்ணி உபயோகப்படுத்துறது கொஞ்சம் கவனமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். 21 இதுல பாத்தீங்கன்னா 21 தேதி இந்த பிறந்தவங்களோ இல்ல 21 உபயோகப்படுத்துறவங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அவங்க வந்து பேர் புகழ், அதாவது பெரிய லெவல்ல கொண்டு போய் அப்படி அவங்க எந்த லெவல்ல வந்து அதாவது என்னுடைய கிளைண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு அட்டன் பண்ண கிளைண்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி 21ஆம் தேதி பிறந்தவர். அப்ப வந்து சொல்றோம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருன்னு சொன்னப்போ அவங்க வந்து அவர் கேட்கல, அசால்ட்டா விட்டுட்டாப்ல. மிகப்பெரிய லெவல்ல பிஸ்னஸ், ஒரு 2 வீடு 4 காரு, மிகப்பெரிய லெவல்ல இருந்தாப்ல. ஆனா இன்னைக்கு எப்படி கடனானோ என்னன்ற விஷயமே தெரியல. அந்த கடனுக்காக வீடு காரு எல்லாத்தையும் இழந்து அவர் பிஸ்னஸ் பண்ண அந்த இடத்துல அவரே வேலைக்கு போய் இன்னைக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காப்புல. அந்த லெவலுக்கு அவரை கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? அவருடைய போன் மொபைல் நம்பர்லயே அந்த 21 இருக்கும். அப்ப நான் சொன்னேன், இதை வந்து அவரு அப்ப வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. சரிங்களா? இது வந்து அப்படி ஒரு எண்ணுங்க. நம்ம பெரிய முன்னேற்றத்துல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றோம். அதே மாதிரி கொஞ்சம் தலைக்கணம், திமிரான பேச்சுக்கள், நண்பர்களிடையே பகைமை, அது கூட பிறந்த நண்பர்களே துரோகம் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் இந்த 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு நடக்கும். அதனால ஒரு நண்பர்கள்ட்ட, உறவினர்கிட்ட எல்லா விஷயத்திலையும் அவங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. சரிங்களா? 23 நிறைய செலவுகள் ஏற்படுத்தும், எதுலையுமே மிச்சம் இருக்காது அப்படின்ற சொல்லலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு இது 23 பத்தி சொல்லணும்னா சிம்பிளா சொல்லிடலாம். நான் நிறைய நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. அதனால சொல்லிட்டு சிம்பிளா சொன்னா, இந்த 23ஆம் நம்பர் தான் எங்களுடைய ராஜநிலை ஆசான் அவர்களுக்கே இந்த எண்கணிதத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு எண்ணா திகழ்ந்திருக்கு. ஏன்னா இந்த 23ஆம் நம்பர் அவருடைய தொழில் அவருடைய சிறு வயதுல தொழிலுக்கு பயன்படுத்தி அதுல நிறைய வீழ்ச்சியை சந்திச்சு, எதனால வீழ்ச்சியானது அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பண்ணி, அப்புறம் இந்த எண்களால இவ்வளவு பிரச்சனை வருதான்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய 30 வருடம் அந்த எண்களை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சு இன்னைக்கு அந்த 32 வருட அனுபவத்தை வந்து இன்னைக்கு ஏதோ எத்தனையோ ஆயிரம் மாணவர்களுக்கு கொடுத்து அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அந்த வகையில அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவல்ல டாப் லெவல்ல பிஸ்னஸ் பண்ணவங்கள அப்படியே அவங்கள வந்து சரிச்சு அப்படியே தலைகீழ மாத்தி விட்டுருச்சு. அப்படின்றப்ப இந்த 23க்கு இந்த ஒரு நன்றி வேணா தெரிவிக்கலாம். இப்படி ஒரு குருநாதரை உருவாக்குனதுக்காக ஒரு நன்றி தெரிவிக்கலாம்.
சரிங்களா. ஆனா 23 ஒரு சிறப்பான எண் இல்லைங்க. அது வந்து எல்லா விஷயத்திலுமே ஒரு செலவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், நமக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய தொழிலா இருந்தாலும் அதை வந்து தலையில மாத்தி விடும். 24 எப்பயுமே ஒரு கடன்லயே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போற மாதிரி இருக்கும். என்னதான் வருமானம் வந்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் சம்பளம் வந்தாலும் சரி, மாசம் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் அவங்க அந்த கடனுக்குன்னு டியூ எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்பயுமே கொண்டு போற மாதிரி இருக்கும். அப்படி 24ஆம் தேதி பிறந்தவங்க கடைசி வரைக்கும் ஒரு கடனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துருங்க. டோட்டல் கடனை அடைச்சிங்கன்னா சட்ட சிக்கல் ஏற்படுத்தும். இவங்க ஒரு டியூ முடிஞ்சு அடுத்த டியூ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா. ஒரு கடன்ல உங்க வாழ்க்கை கொண்டு போகணும் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்றது நல்லது. கடனை இல்லைன்னா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த எண் 24 வேலை பார்க்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வராது. அது மாதிரி 25 அவங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, 25 தேதி பிறந்தவங்களும் 25 உபயோகப்படுத்துறவங்களும் பாருங்க. நான் மற்றவங்க பாக்குறதுக்கு பெரிய அவனுக்கு என்ன அப்படின்ட்டு சொல்ற லெவலுக்கு இருப்பாங்க, கிராண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க பணம் அவங்க வீட்டுல தங்காது. அவங்க எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் அந்த காசு வீட்டுல வந்து வைக்கிறப்ப வீட்டுல வந்து தங்காது. ரெண்டாவது, இந்த 25ல உபயோகப்படுத்தல 25ல தேதி பிறந்தவங்களோ நல்லா பார்த்தோன்னா அவங்க வீட்டுல ஒரு வாஸ்து கோளாறு கண்டிப்பாக முறையில இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சிலருக்கு மனைவிய பாதிப்பு கூட அடைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி கூட ஏற்படுத்தும். சரிங்களா. ஆனா 25 ஒரு சிறப்பான எண் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்க. 27 அதே மாதிரி இதுவும் அதே மாதிரிதான். நிறைய தண்ட செலவுகள், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துன்றத விட நிறைய பகைமையை ஏற்படுத்தும். பகைமை வந்து சாதாரணமா கொண்டு போகாது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, நிறைய என்ன சொல்றது, ரத்தம் பக்கம் விடாது. இந்த 27 ஒரு சிறப்பான எண் இல்லை. எப்பயுமே வந்து ஒரு போர்க்களத்திலேயே வாழ்க்கையை கொண்டு போற மாதிரி இருக்கும். 27ல பிறந்தவங்க பார்க்கலாம். கண்டிப்பான முறையில் உங்க ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துக்கு சந்திச்சே ஆவாங்க. 27 உபயோகப்படுத்துறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் கோபம் அதிகமான இருக்கும். அந்த ஒரு ஆணவம் நிறையாவே இருக்கும் உங்கள்கிட்ட. சரிங்களா. இதை கொஞ்சம் 27 அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பிறந்தவங்க பயன்படுத்த அவங்களோட தகுந்த மாதிரி என்ன மாற்றிக்கும். 28 அதுவும் 28 மாதிரி எப்பயுமே ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்கும். இவங்க நிறைய முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சி அந்த பயங்கரமா திட்டம்லாம் போடுவாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லி. ஆனா எந்த திட்டமே அவங்களுக்கு வந்து செயல்படுத்தாது. கொஞ்சம் சுயநலம் அதிகமா இருக்கும். ஆனா சுயநலமே இவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துரும். ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண் தான் 28. 30 பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி பிறந்தவங்க இல்ல 30 நம்பர் உபயோகப்படுத்துறவங்க ஒரு இவங்க போய் ஒரு இடத்துல ஒரு வியாபாரம் ஆகாத இடத்துல போய் நின்றாங்கன்னா அந்த அந்த இடத்துல வியாபாரம் நடக்கும். இவங்களுக்கு வேலை பார்க்காது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய இதெல்லாம் இதை வந்து இந்த 30ஆம் நம்பர் வந்து எண்களா பயன்படுத்துறத வந்து சில எதுல பயன்படுத்தலாமோ அதுல பயன்படுத்தலாம். ஃபோன் நம்பரோ இந்த மாதிரி இதுலயும் பயன்படுத்த முடியாது. இது வாஸ்துல சில இடங்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனா பெரிய ஒரு பணத்தை இருக்குமானா இருக்காது. ஒரு பிசினஸ் ஓரளவுக்கு ரன் பண்றதுக்கு சில விஷயங்கள் இந்த எண் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா. ஆனா 30 எண்ணை பயன்படுத்தாம இருக்கிறது சிறப்பு. அவ்வளவு ஒரு சிறப்பான எண் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி 31 31ஆம் தேதி பிறந்தவங்களை பார்த்தா தெரியும். இல்ல 31 உபயோகப்படுத்துறவங்களை பார்த்தா உபயோகப்படுத்துறவங்க உங்களுடைய அனுபவத்தை பார்த்தா தெரியும். இவங்களுக்கு பணம் வந்து பல விதத்துல பணம் வர மாதிரி இருக்கும். ஆனா அது பல விதத்துல
செலவாகிற மாதிரி இருக்கும். அதை போயிடும். அந்த பணம் வந்து ஒரு இந்த அவங்க எவ்வளவுதான் அவங்களுடைய பணம் கொண்டு வந்தாலுமே தங்களுக்கு பயன்படுத்துறதை விட அடுத்தவங்களுக்கு தான் அதை வந்து செலவு செய்யற மாதிரி இருக்கும். 31 பணத்தை இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவை அந்த பணம். அந்த பணத்தை வந்து ஒரு தரித்திரியமான செலவுகளுக்கு கொண்டு போற என்ன விளங்கும். அதனால 31 நம்பர் உபயோகப்படுத்தாம இருப்பது நல்லது. 34 பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி கொண்டு போகும். இவங்களுக்கு பார்த்தா காலையில பார்த்தா கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. மதியத்துக்கு மேல சாயந்தரத்துக்கு மேல ரொம்ப அப்படியே டவுன் ஆயிருவாங்க. ரொம்ப ஒரு சோம்பேறியான மாதிரி ஆக்கி விட்டுரும். இதெல்லாம் இவங்க வந்து பெரிய பணக்கார மாதிரி வெளியில தெரிவாங்க 34 நம்பர் உபயோகப்படுத்துறவங்க. ஆனா இவங்களுக்கு நிறைய விஷயத்த லாக் பண்ணதான் செய்யும். அதே மாதிரி ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்க விடாது. இப்போ ஒரு பிசினஸே பண்றாங்கன்னா இங்க ஒரு ஆபீஸ் போடுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆபீஸை காலி பண்ணி அடுத்த தெருவில் போய் வைப்பாங்க. திடீர்னு அடுத்த தெருவில் போய் வைப்பாங்க. ஒரு நிலையான இடத்த உங்களுக்கு கொடுக்காது. இடம் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். சரிங்களா? 34 ஒரு சிறப்பான இல்லை. இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 35 ஒரு லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய எண். ஆனா இவங்க வந்து ஒரு இடத்துல பாடான்னு உட்கார்ந்து சம்பாதிக்க முடியாது. அலைஞ்சு திரிஞ்சு ஓடி ஆடி கடைசி வரைக்கும் இந்த 35 உபயோகப்படுத்துறோம். கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதுமே ஓடி 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 உழைச்சு சம்பாரிச்சு தான் குடும்பத்தை நடத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப சிக்கனமா இருந்து தான் அடுத்தவங்க புகழ்ச்சி ஒருத்தன் புகழ்றான் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து இந்த புகழ்மை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த புகழ்ச்சியே என்ன செய்யணும்னா இவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். அந்த புகழை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அழிவை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண் வந்து 36 ரொம்ப தைரியமான ஆளா இருப்பாங்க. கொஞ்சம் திமிர்த்தனம் நிறைய இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்லா பணம், அதாவது பிஸ்னஸ் நல்லா ஓடும், நல்லா இதாக இருக்கும். கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தம், அதாவது தொழில் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பகைமை நிறைய விஷயத்துல அந்த 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 இடத்துல வந்து பிஸ்னஸுக்காக போராடி சண்டை போட்டு அந்த இடத்துல வந்து சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி சம்பாதிச்சாலுமே அந்த பணம் வந்து 1 லட்ச ரூபா அந்த மாதம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அதுல 30,000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய செலவுகள் கொண்டு வரும் அந்த வீட்டுக்கு. அதாவது பணத்தை இழுக்கக்கூடிய தன்மையை வந்து கம்மியா தான் இருக்கும் இதுல. சரிங்களா? 38 அதே மாதிரி 38 உபயோகப்படுத்துற பார்த்தா தெரியும். நிறைய கடன்லயே வாழ்க்கை. அதே மாதிரி நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. தொழில்ல வந்து நிறைய இழந்திருப்பாங்க. நிறைய மனவேதனை, எப்பயுமே ஒரு மனவேதனை இருந்துகிட்டே இருக்கும். கடன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். 38 என்ன உபயோகப்படுத்துறவங்க. 40 வந்து எப்பவுமே ஒரு மனக்கவலையை கொடுக்கக்கூடிய எண் அது. அவங்க 40ஆம் எண் வந்து இப்போ மதுரையில இருந்து ஒரு பிரபலமானவங்க, வெளியில யாரும் சொல்ல விரும்பல, அவங்களுடைய கார் எண் கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையா கார் உபயோகப்படுத்துறவங்க. 3 தலைமுறை 4 தலைமுறையா கார் உபயோகப்படுத்துறவங்க. அந்த 3-4 தலைமுறை இப்ப ரீசெண்டா இப்போ அவங்களோட 3 தலைமுறையோட காரை பார்த்தீங்கன்னா 4066 அவங்களுடைய எண். அவங்களுடைய எண் எல்லா கார்லயுமே அதான் இருக்கும், 4066.
என்ன ஒண்ணு, அந்த குடும்பத்துல ஒரு மனக்கவலை, அந்த 3 தலைமுறை வயமே ஒரு கவலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதாவது அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேத்துல 4 பேத்துக்கு வாரிசு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்லாம போயிடும். ஏதோ ஒண்ணு சம்திங் இந்த மாதிரி வாரிசு ரீதியான, இல்ல வாரிசுல உடல் ரீதியான ஒரு பிரச்சனை, இல்ல அடுத்த ஒரு வாரிசுக்கு திருமணம் ஆகாம போறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான இதுல இருக்கிறாங்க. ஆனா ஒரு மனசுல ஒரு கவலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். 2வது கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை ஏற்படும். ஆனா சிலருக்கு இது வந்து சொத்து, அதாவது டாக்குமெண்ட் ரீதியா நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அந்த மாதிரி செல்வாக்கெல்லாம் கொடுக்கும். ஆனா இல்லற வாழ்க்கையில ஒரு மனக்கவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வாரிசு ரீதியா, மனைவி குடும்பம் ரீதியா, மனைவி ரீதியா ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய எண். இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். 40 எண் உபயோகப்படுத்துறவங்க, வாகன எண்லையோ இல்லை ஃபோன் நம்பர்லையோ ஏதோ ஒன்றில் உபயோகப்படுத்துறவங்க இந்த அனுபவத்தை பார்த்தா தெரியும். அடுத்து 43. 43 அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான எண் தான். எங்களுடைய பலனே அது வந்து கெட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொருள் விரவு, தண்ட செலவு, கடன் உபாதை, மற்றவரை நம்பி ஏமாறுறது, இல்லை சப்போஸ் இவங்களுக்குன்னு ஒரு சொத்தை வித்து கூட பணம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கலாம், மதுவா அந்த அந்த அதுக்கு போய் செலவு பண்ணிடுவாங்க. சிலர் வந்து பெண்கள் விஷயத்துல இந்த ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அதுல வந்து பணத்தை இழக்கக்கூடிய. இது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே ஒரு கெட்டதை செய்யக்கூடிய எண். அதனால 43 அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? கண்டிப்பான முறையில் உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை, எல்லா ரீதியாவுமே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய 44. இவங்களுக்கு வந்து உங்க 44 ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய எண்ணாவும் இருக்கும். ஆனா தனக்கு வேலை பார்க்குமான வேலை பார்க்காது. 44 உபயோகப்படுத்தினா 4444 ஏதாவது இந்த மாதிரி எண்கள் உபயோகப்படுத்த இவங்க தர்ற வாய்ப்பை, வர்ற வாய்ப்பை இவங்களே கெடுத்துக்குவாங்க. அதாவது கண்ணு இருந்தும் குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனக்கு வர்ற வாய்ப்பு இதுதான் அப்படின்றது தெரியாம அதை கெடுத்துருவாங்க. தனக்குத்தானே தன்னதை பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்காது. நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கும். ஏமாற்றங்கள்ன்ற விட இவங்களே அதை இழந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எண் தான் அது. 46. 46 சில பேர் வந்து 46 வந்து மிக பிரம்மாண்டமான எண், நல்ல எண் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த இதுல ஏதோ ஒரு குதிரைக்கு கூட, குதிரை ரேஸ்ல வந்து ஒரு டயத்துல குதிரைக்கு அந்த 46ஆம் நம்பர் குதிரையில தான் ரேஸ் கட்டுவாங்க அப்படின்னு. 46 அது வந்து வேற, அது வந்து சூதாட்டம் சொல்லலாம். அது வந்து ஒரு உயிரை பணையம் வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டு. அது வந்து ஒரு அதை விட்டுருங்க, அது நமக்கு தேவையில்லை. 46 குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பேட், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள சுத்துற மாதிரியே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா 46 உபயோகப்படுத்துறவங்க கஸ்டமரை ஃபோன் நம்பர்லையோ இல்லை வாகன எண்லையோ 46 இருக்குன்னா, உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் இருக்கு, ஏதோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி வருது போகுது அப்படின்னு சொன்னால் ஆமான்னு சொல்லிடுவாங்க. என்ன அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ், அந்த ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால், வீட்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ் எனர்ஜியால நமக்கு இப்படிலாம் கெட்டது நடக்குதுன்னு, ஏதோ பில்லியோ சூனியமோ ஏவல் பண்ணியிருக்காங்க, ஏதோ பேய் இருக்கு, பிசாசு இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க ஏற்படுத்தும். ஏன்னா அதோட தன்மையே அதுதான். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு தொழில், எந்த ஒரு இது செஞ்சாலும் சரி, எதுலையுமே லாபம் இல்லாம நிறைய கோபத்தை ஏற்படுத்தி நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய எண்ணாகவும் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையோட செயல்பட வேண்டிய எண் 46. தவிர்ப்பது மிக நல்லது.
47 47 உபயோகப்படுத்துறவங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு நிலையான இடத்துல இருக்க விடாது. ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு இல்லை நாடு விட்டு நாடு ஓடுற அளவுக்கு தான் இந்த மாதிரி ஒரு எண் அமையும் இது. சரிங்களா? ஒரு நல்ல இடத்துல நம்ம நிலையா ஒரு இடத்துல உட்காந்து ஸ்டாண்டிங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னா அப்படி அந்த அளவுக்கு பண்ண விடாது. அடுத்தடுத்த இடத்துக்கு மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். 47 அவ்வளோ ஒரு சில இதை வந்து சில இதுக்கு வேணா பயன்படுத்தலாம். அதாவது இதையும் அதே மாதிரி தான் இந்த வாஸ்து ரீதியாக சில இதுக்கு பயன்படுத்தலாம். அதுவும் பெரிய ஒரு வருமானத்தை கொடுக்குமா, ஓரளவுக்கு நார்மலான வருமானத்தை தான் கொடுக்கும். ஆனால் அதை வந்து தவிர்ப்பது நல்லது. 48 அப்படின்றப்ப வந்து அந்த 48 உபயோகப்படுத்துறவங்க 48 இந்த வாகன எண்ணோ இல்லை ஃபோன் நம்பர்ல ஏதோ ஒன்று இருக்கிறப்ப அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், நீங்கள் எப்பயுமே ஒரு நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எண். இவங்க எவ்வளவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னாலுமே அந்த பிளானை அவங்க 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க போய் செய்கிறப்ப அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு நடந்துடும். தான் நின்று அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து தனக்கு வந்து ஏற்படுது வந்து அது அவங்களுக்கு செயல்படாது. மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும். சரிங்களா? 48 ஒரு சிறப்பான எண் இல்லை, தவிர்ப்பது நல்லது. அடுத்து 49 இருக்கலே 49 நம்பர் உபயோகப்படுத்துற நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். நான் மருத்துவ ரீதியா இருக்கிறனால ஒரு தீராத வியாதி அப்படின்னு சொல்லலாம். 49 நம்பர் வாகன எண்லையோ இல்லை ஃபோன் நம்பர்லயோ வச்சிருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துட்டேன். தீராத வியாதி அப்படின்னா பார்த்துக்கோங்க, பெரிய லெவல் வியாதி, கேன்சர், டயாலிசிஸ் பண்றவங்க, சரிங்களா, கிட்னி ரீதியான பிரச்சனை, அப்புறம் மன ரீதியான சைக்காட்டிக் ப்ராப்ளம். அதாவது இதெல்லாம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாமே மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரெஷர் சுகர்ன்றது அதை வந்து ஒரு இதாக ஆக்கிட்டோம். அதாவது இன்னைக்கு இதில் ரொம்ப மோசமான வியாதிகள் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கு, டயாலிசிஸ் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக, வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ டயாலிசிஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும். அந்த மாதிரி ஒரு வியாதியை ஏற்படுத்தி அதாவது அதுவும் வந்து அந்த குடும்பத்தோட தலைவர், அந்த குடும்பத்தோட தலைமையா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய எண். சரிங்களா? இது என்ன தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இதை அவங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் எங்க 40 எதனால நமக்கு இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு 49 நம்பர் உபயோகப்படுத்துறோம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாங்களா தெரிஞ்சு கண்டுபிடிக்கலாம். 50 இது ஒரு நார்மலான ஒரு லைஃபை கொண்டு போகும். வாழ்க்கையில வந்து இவருக்கு வந்து எதுக்காக பயப்படுறோம்னு தெரியாது, ஒரு வாழ்க்கை ஃபுல்லாமே ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? பயம் மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு பயப்படுறோம்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு 53 பார்த்தீங்கன்னா நிறையா இவங்க பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஜாமீன் எதுவும் 53 உபயோகப்படுத்துறவங்க யாருக்கும் ஜாமீன் போட்டுறக்கூடாது. ஜாமீன் போட்டாங்கன்னா அந்த இவங்க கடனாளி ஆக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்கள வந்து அதே மாதிரி நிறைய புகழ்ச்சியெல்லாம் கொடுக்கும். அந்த புகழ்ச்சியானால வீழ்ச்சியும் கொடுத்துரும். கொஞ்சம் கவனமா இருக்கும். அடுத்து 55 நிறைய பகைமை ஏற்படுத்தணும், நிறைய விரோதங்கள் ஏற்படுத்தக்கூடிய. சரிங்களா? இவங்க எதுவுமே 4 பேர்த்துக்கு நல்லதே செஞ்சிருப்பாங்க. ஆனா நல்லதே செஞ்சிருந்தா கூட இவங்களுக்கு வந்து ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாதான் இருக்குது. அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கும். 57 நம்பரு ஃபோன் நம்பர்லயோ இல்லை டோட்டல்லையோ எதுல அவங்க வாகன எண்ணிலோ இருக்குன்னா பிள்ளைகள் இவங்களோட சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்காது. பிள்ளைகள் சில வீட்டில் பிறக்காம இருக்கும், வாரிசு ப்ராப்ளம் ஏற்படும். இல்லை பிள்ளை இருந்தாலுமே இவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாது. இல்லை வெளியில படிக்கலாம், படிப்புக்காக வெளியூர்ல இருந்து தங்கி படிக்கலாம், இல்லை வெளிநாட்டில் தங்கி படிக்கலாம். அதாவது குடும்பத்துல பிள்ளைகளோட இவங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப
ஒரு அப்படி பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிறப்ப சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும். 58 அப்படின்றதும் அவர் வந்து எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அவர் ஒரு ஏழையாவே வச்சிருக்கக்கூடிய எண். தன்னுடைய முயற்சி எல்லாத்தையுமே வந்து நிறைய இது பண்ணி விட்டுரும். இவரை வந்து இல்லீகல்ல தள்ளி விடுறதுக்கு நிறைய இல்லீகல் சம்பந்தப்பட்ட பிசினஸுக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. அந்த மாதிரி போனா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். 59ஆம் எண் உபயோகப்படுத்துறவங்க பார்த்தா கவலைகள் நிறைய இருக்கும். எதுக்கு கவலைப்படுறோம்னே தெரியாது. இவருடைய முயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நிறைய நடத்தி கொடுத்துருமே தவிர தனக்கு எதுவுமே நடக்குமான்னு நடக்காது. அதை நினைச்சு நிறைய கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அது எப்பயுமே ஒரு மனவேதனையும் ஒரு கவலையோடையும் வாழக்கூடிய ஒரு எண்ணாதான் இருக்கும். 61 பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவு இருக்கும். கடன் எப்பயுமே இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். 61 உபயோகப்படுத்துறவங்க எப்பவுமே ஒன்று கடன்ல இருக்கணும், இல்லை வீட்டில் சண்டை சச்சரவோட இருக்கணும். அந்த மாதிரி இது கொடுக்கும். 62 உபயோகப்படுத்துறவங்க எல்லாம் எப்பயுமே மனசுல ஒரு வறுமை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு அரசனை கூட ஆண்டியாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வறுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பணம் மட்டும் வறுமை கிடையாதுங்க, மன ரீதியான வறுமையாகவும் இருக்கும். ஏதோ ஒரு எதுக்காக அவங்க கவலைப்படுறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி அவங்க மனசுல ஒரு வறுமை கவலை ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். 62 உபயோகப்படுத்துறவங்க. 63 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஆரம்பத்துல பெரிய நல்லது செய்யற மாதிரி செஞ்சு நிறைய புகழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த புகழ்ச்சியானால நிறைய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். இந்த 63 உபயோகப்படுத்துறவங்க நிறைய உணர்வு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஹார்மோன் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்த ஆண்களோ பெண்களோ உபயோகப்படுத்துறப்ப ஆண்கள் வந்து பெண்களுக்கு உண்டான ஹார்மோன் சுரக்கும், பெண்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறப்ப ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து 65 நிறையா பணம் நாசம். அதாவது என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி ஏதோ ஒண்ணுல அந்த இது வந்து அப்படியே ஸ்பாயில் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அது. 69 இவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து 48 சொல்லியிருப்பேன். எப்பயுமே ஒரு நெருப்புல நடந்த மணிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த நெருப்புல நடந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படுத்தும். இந்த 69ஆம் நம்பர் உபயோகப்படுத்துறவங்க வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? அடுத்து 76 பார்த்தீங்கன்னா தான் வாயால கெட்டு போயக்கூடிய தன்மை நிறைய இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கவனமா விடணும். இல்லைன்னா நிறைய தன் வார்த்தையால அவங்க நிறைய அவங்க அடிபடக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து 82 அவங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலுமே ஏழையாக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். நிறைய பணம் இழப்பு, பொருள் இழப்பு. எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாலுமே அதை வந்து சின்ன வீடா கொண்டு போகக்கூடியதா மாத்தி விட்டுரும். அந்த அளவுக்கு மாத்தும். ஆனா பெரிய வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்க யோகத்துல இருக்கும். சின்ன வீடுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு சின்ன வீடா பார்த்து போவோம் அப்படின்னு போனாங்கன்னா இன்னும் நிறைய வறுமையை கொடுத்து பிரச்சனை ஏற்படுத்தும். சரிங்களா? இதுல முக்கியமான கடைசியா 86 உபயோகப்படுத்துறவங்க வீட்டுல இதே மாதிரி பெண்களுக்கு வந்து 86 உபயோகப்படுத்துறாங்கன்னா இந்த பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். கர்ப்பப்பை நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஒயிட்டிஸ் ப்ராப்ளம், அது குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆண்கள் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏதாவது ஏற்படுத்தும். சரிங்களா? 86 ரொம்ப உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய, அதை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி 91 அவங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சரி நிறைய அதாவது ஒரு கோடீஸ்வரனையும் வந்து ஏழையாக்கி விட்டுரும்.
அவங்களுடைய பேர் புகழ், இன்ன குடும்பம், இன்ன வாரிசு அப்படின்ற ஒரு பேர் புகழ் அதை மட்டும்தான் இருக்கும். மே தவிர அந்த அதனோட பணம் எதுவுமே இருக்காது. அவங்க புகழ் மட்டும் இருக்கும். சரிங்களா? மற்ற சொத்து வித்து எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 94 அவங்க ஒரு வெளிநாடு மேக்சிமம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி போயிடுறது நல்லது. இல்லைனாலே அவங்கள கண்டிப்பா ஒரு நிலையான வாழ்க்கையில இருக்க முடியாது. நிம்மதியான வாழ்க்கையில வீட்டுல குடும்பத்துல இருக்கக்கூடிய தன்மையில இருக்க விடாது. அவங்க இந்த பரதேசம் போறோம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு திருவோடு ஏந்தக்கூடிய தன்மையை கூட கொண்டு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி 96 நிறைய பகைமை ஏற்படுத்தும். நண்பர்கள், கூட பிறந்த நண்பர்களே துரோகம் செய்யக்கூடிய இதுல இருக்கும். நண்பர்களே கெட்டது செய்யக்கூடிய இதுலதான் இருப்பாங்க. நிறைய மன வேதனையும் நண்பர்கள், அதான் சொல்ல, நண்பர்களே துரோகம் செய்யக்கூடிய இதுலதான் இது இருக்கும். அதுக்கப்புறம் 98 இதுவும் எந்த விஷயத்துக்குமே நல்லதுக்கு பயன்படுத்த முடியாது. எந்த ஒரு முயற்சியிலுமே அவங்க எவ்வளவுதான் எதிர்நீச்சல் போட்டா கூட போட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப இருக்கலே ஒரு ஒஸ்டான எண். இப்ப நம்ம 100க்குள்ள எது எது அதாவது நெகட்டிவ் எண்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இது எத்தனை பேருக்கு பார்த்துருக்கேன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் சொன்னது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இந்த எண்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்க, ரொம்ப நல்லது. நான் இன்னும் பேசக்கூடிய நேரங்கள் நமக்கு நிறைய இல்லை, அதனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிருக்கோம். எண்களை பத்தி இன்னும் சொன்னோன்னா ஒரு எண்ணுக்கும் நான் 10 நிமிஷம் பேசலாம், அவ்வளவு பலன்கள் சொல்லலாம், நல்லதோ கெட்டதோ. அதனால அவ்வளவு நமக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்து நம்ம ராஜநிலை ஜோதிடர்கள் பேசணும். சரிங்களா? இன்னைக்கு 20வது கருத்தரங்கத்துல என்னால முயன்ற அளவுக்கு மக்கள் எந்த எண்கள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி உபயோகப்படுத்துறவங்க என்ன மாதிரி நெகட்டிவ் கெட்ட பலன்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். இது மக்கள் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இது என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மதுரையில இருந்து பால்பாண்டி. நான் ஒரு மருத்துவர். சரிங்களா? மருத்துவர்னா நான் ஒரு தெரபிஸ்ட், அக்குபஞ்சர், வருமம், இந்த மாதிரி தெரபிஸ்டா இருக்கேன். இது போக ராஜநிலை ஜோதிடம் பார்க்குறோம். சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி எங்களுடைய ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், என் அப்பன் முருகன் அவர்களும், இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.